அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைதான ரவுடி திருவேங்கடம் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், விவரங்கள். வணக்கம். பிஎஸ்பியுடைய மாநில தலைவராக ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளால் பயங்கரமாக கொடூரமாக அவரோட வீட்டின் கீழே நின்று கொண்டிருந்த அவரை அவர் சரமாரியாக வெட்டிவிட்டு கொலையாளிகள் தப்பிவிட்டனர். அதன் பிறகு அவர் சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்து விட்டார். இந்த கொலையில சம்பந்தப்பட்ட ஒரு 11 பேரை போலீசார் கைது செய்திருந்தனர். அந்த 11 பேர்ல தற்போது திருவேங்கடம் என்பவர் போலீசாரால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். அதாவது இந்த திருவேங்கடம் போலீஸுடைய கஸ்டடியிலிருந்து இன்னைக்கு காலைல மாதவரத்துல ஒரு 11 காலையில 5:30 மணி அளவுல போலீஸுடைய கஸ்டடியிலிருந்து தப்பித்து சென்றிருப்பதாகவும் தொடர்ந்து அவர்களை தேடிய போதுதான் அந்த திருவேங்கடம் மாதவரம் மாட்டு சந்தை பகுதியில மறைந்திருந்ததாகவும் அவர் போலீசார் பிடிக்க முயன்ற போது அவர் போலீஸை நோக்கி அவர் சரமாரியாக தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் போலீசார் அவரை சுட்டு பிடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அவரை சுடும்போது அவர் பரிதாபமாக இறந்து விட்டார். தொடர்ந்து போலீசார் அவரை சுட்டு பிடிக்க நேரிட்ட போது அவர் இறந்து விடுகிறார். இந்த திருவேங்கடத்திற்கு ஏற்கனவே ஒரு கொலை வழக்கம் இருக்கிறது. திருநெற்றூர்ல ஒரு கொலை வழக்கம் இருக்கிறது. இந்த திருவேங்கடம் மீது கொலை வழக்கம் மட்டும் இல்லாமல் கொள்ளை வழக்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த திருவேங்கடம் இன்று காலை போலீஸ் கஸ்டடியில் தப்பித்து அவர் காலையில ஒரு 5:30 மணி அளவுல அவர் சென்றது. அதன் பிறகு போலீசார் அவரை தேடிய நிலையில தான் இந்த என்கவுண்டர் நடைபெற்றதாக அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. போலீஸ் வட்டாரங்கள் சொல்றது என்ன, இவர் இன்று காலை மாதவரத்துல போலீஸ் கஸ்டடியில் இருந்த போது அவர் இவர் மட்டும் தப்பித்து விடுகிறார். காலையில ஒரு 5:30 மணி அளவுல போலீஸ் கஸ்டடியில் தப்பித்து விட்டு அவர் ஆட்டு சந்தை பகுதியில மாதவரம் ஆட்டு சந்தை பகுதியில அவர் இருப்பதாக போலீசுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனடியாக அவர் பிடிக்க முயன்ற போதுதான் அவரை போலீஸை பார்த்து போலீஸ் மீது தாக்குதல் நடத்திருக்கிறார். அதை தொடர்ந்துதான் போலீசார் அவர் சுட நேரிட்டிருக்குது. அந்த அவரை சுடும் போதுதான் அவர் மீண்டும் போலீஸ் மீது அவர் தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக போலீசார் அவரை சுட்டு பிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தால அவர் சுடும் போது அவர் இறந்து விடுகிறார். துப்பாக்கி குண்டுகள் அவர் மீது பாய்ந்தவுடனே அவர் இறந்து விடுகிறார். அதன் பிறகுதான் அவர் தாக்குதலானது அவர் போலீஸ் மீது நடத்திய, அதாவது போலீஸ் மீது நடந்து கொண்டிருந்த தாக்குதலை அவர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு என்று போலீஸ் வட்டாரங்கள் சொல்றாங்க. இல்லை என்றால் போலீஸ் ஒருவர் அவர் இந்த தாக்குதல் கொல்லப்பட்டிருப்பாரும் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக போலீஸ் அவர் சுட்டு பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்த காரணத்தினால அவர் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். அவர் அந்த இடத்திலேயே அவர் இறந்து விடுகிறார். துப்பாக்கி குண்டில் அவர் மீது பாய்ந்து இறந்து விடுகிறார். சம்பவ இடத்துல உயரதிகாரிகள் இருக்கிறார்கள். எப்படி இவர் போலீஸ் கஸ்டடியிலிருந்து தப்பித்து போனார் அப்படின்ற விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்று காலை 5:30 மணி அளவுல அவர் தப்பித்து சென்று இருக்கிறதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து திருவேங்கடம் மீது ஏற்கனவே ஒரு கொலை வழக்கம் நிலுவையில் இருப்பதாகவும் திருநெற்றூர்ல ஒரு மர்டர் கேஸ் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் கொள்ளை வழக்குகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த திருவேங்கடம் ஏற்கனவே இந்த மாதிரி தான் போலீஸை தாக்கிவிட்டு அவர் பல முறை தப்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.